ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு அருமையான கருவேப்பிலை துவையல் உடலுக்கு ஆரோக்கியமானது, முடிக்கெல்லாம் நல்லது. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக செவக்க வறுத்துட்டு, ஒரு 5-6 காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அதையும் அந்த எண்ணெயிலே வறுத்துட்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் துளரான கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதையும் நல்லா இந்த அளவுக்கு ட்ரையாக சட்டன்னு வெடித்து வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் புளி, தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு முதல்ல பருப்பு மிளகாலாம் போட்டு குறன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வெங்காயம் புளி சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். சூப்பரான கருவேப்பிலை துவையல், உடலுக்கு ஆரோக்கியமானது. இது சாதத்தோட நெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.